நெறைய பேத்துக்கு இந்த வாழ்க்கையோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதாவது ஒரு செயல் செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு தொழிலோ, ஒரு புடிச்ச வேலையோ செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது அவைங்களுக்கு போர் அடிச்சு போயிரும். இது என்னடா டெய்லி நம்ம இதையே பண்ணிட்டுருக்கோம். காலையில எந்திரிக்கிறோம், வரோம், வேலைக்கு போறோம், வரோம். இந்த மாரி ஏதோ ஒரு லைஃப்ப நோக்கி, எத நோக்கி போறோம்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. எதிலயுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி நிலை வராது. அதாவது நீங்க நான் பெரிய டாக்டர் ஆகணும், நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் ஒரு சிஎம் ஆகி நாட்டையே காப்பாத்தணும். இந்த மாதிரி பல பேர் பல விதமான யோசிக்கலாம். அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் ஒரு படம் எடுத்து பெரிய டைரக்டர் இருக்காங்க. மிகப்பெரிய சிஎம் இருந்து வாழ்க்கையை வாழ்ந்து மக்களை காப்பாத்தினவங்க இருக்காங்க. அரசர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களே எங்க போனாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க போனாங்க? அவங்களோட அடுத்த நிலை என்ன? எப்படி நம்ம பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இந்த இறப்புக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்? அடுத்த நிலை என்ன ஆகுது? ஒரு செயல் செய்றீங்க, அதுல திருப்தி கிடைக்கல அப்படின்னா அப்ப திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு செயல் ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க இதை நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு நோக்கம் வச்சு போறீங்க, அந்த நோக்கம் முடிஞ்சது அப்படின்னா என்ன இருக்கு அதுக்கப்புறம்? எதுவுமே கிடையாது. இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உயிர் சக்தியை உணர்ற தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. ஸோ ராமநாமத்தை முறையா கத்துக்கிட்டு நீங்க ராமநாமம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த உயிர் சக்தியை ஈஸியா உணர்ந்து நீங்க மிகப்பெரிய லெவலுக்கு போக முடியும். ஜெய் ஸ்ரீராம்.